வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்பராம் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. தலைவர் வந்து வராப்புல நம்ம கிருபா வீட்டுக்கு. என்ன கிருபா, ரொம்ப நாளாக உன் வீட்டுக்கு வரணுன்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் காலம் எல்லாம் அமைஞ்சிச்சு. சொல்லுங்க தலைவரே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, முக்கியமான விஷயமா தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன் தம்பி இருக்கான்ல அப்படின்னு கடைசி தம்பியை மனசில் வச்சுக்கிட்டு தான் தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தம்பி தம்பின்னு சொல்கிறதுனால கிருபா தீனதயாளனோட ரெண்டாவது பையன் திவாகருக்குன்னு நினச்சிட்டு கிருபா உட்காந்து கேட்டுட்ருக்காப்புல. அவருக்கு பதவி வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இளைஞர் அணி செயலாளர் அப்படின்னு அந்த இடத்துல தலைவர் வந்து சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக உற்சாகமாக இருக்கணும். சரியா, இந்த விஷயம் உன் தம்பி ரொம்பவே அளவுக்கு அதிகமாக நம்ம கட்சிக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் பதவி கொடுக்கலனா அது சரிப்பட்டு வராது. இது மாதிரி ஆளுங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். படிப்படியாக உன் இடத்துக்கும் உன் தம்பியை வந்து கொண்டு வந்துடலாம். சரி தானே, ஃபஸ்ட்டு வந்து நீ ஜெய், உன் பின்னாடியே உன் தம்பி வந்துடுவான். இதெல்லாம் நினச்சி திவாகர் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அண்ணன் பேச்சை தட்டவே மாட்டோம் நாங்கள் யாருமே. கரெக்டு தான்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு, இன்னும் 2 நாளில் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கணும், பார்த்துக்க, கிராண்டியராக இருக்கணும் ஃபங்க்ஷன். சரி தலைவரே, பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப கருணாக்கு ஒரே சந்தேகம், யாருன்னு சொல்லவே இல்லையே, சரி அவர்கிட்டயே நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்து விடலான்னு போகிறப்ப, திவாகர் போடா, உனக்கு எவ்வளோ பெரிய இடத்துல வந்து பதவி வந்து கொடுக்குறாங்க, நீ பின்னாடி போக மாட்டியா, போடா, இதெல்லாம் பண்ணாதான்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக போகிறப்ப திவாகர் பேரை வந்து பத்திரிக்கையில் வந்து போட்டுட்டா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம கருணா. உடனே டேய் என்னடா சொல்கிற, திவாகர் பேரா, டேய் நான் சொன்னது உனக்குடா அப்படின்னு தலைவர் வந்து சொல்லிடுறாங்க நம்ம கருணாவை பார்த்து. அச்சச்சோ, அண்ணங்கிட்ட நீங்கள் சொல்லலையே, தம்பி தம்பின்னு சொன்னால் நீ யாருடா, நீ தாண்டா கடைசி தம்பி, திவாகருக்கெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது இது எல்லாத்தையும் திவாகர் வந்து கேட்டுட்டாங்க. அடா பாவிங்களா, எனக்கு அந்த பதவி இல்லையா, இவனுக்கு தானா, போயும் போய் எங்கள் வீட்டில் வந்து சும்மா காச்சும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் அந்த இடத்துல வந்து பதவி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துகிறாங்களா, இப்பயே எங்கள் அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறேன், டேய் 2 நாளில் பத்திரிக்கையில் உன் பேரை போட்டு நான் வந்து பார்க்கணும், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்டா உனக்கு இந்த பதவி கொடுக்கறதுல அப்படின்னு தலைவர் வந்து சொல்லிட்டு போகிறாப்புல. இதை இப்படியே விடக்கூடாது, எனக்கும் இதை தெரியாத போல் நினச்சிட்டு உள்ளே வந்து வருவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ணன் ஸ்டேஜில் ஏறி இவன் கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்கணும், அதை நான் பார்க்கணும் நிச்சயம். அப்போ தான் நான் எப்படி கருணாவை பார்க்குறனோ அதே போல தான் கிருபாவும் கருணாவை பார்க்குறான்னு இவனுக்கு நல்லா உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னடா போகிறப்ப உற்சாகமாக போனேன், வரப்ப சோகமாக வரியேடா அப்படின்னு அந்த இடத்துல கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பொறுப்பு கிடச்சிருக்குல்ல, அந்த பொறுப்பை எப்படி பயன்படுத்திக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேண்ணே, மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, சரிடா நல்லா ஆர்வமாக இரு, தலைவர் உன் மேலே வந்து மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க, அதை சீட்டாக மாற்றுற அளவுக்கு நம்ம தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் சரியா, அந்த அளவுக்கு ஏரியாவில் நீ நல்ல பேர் சம்பாரிச்சிருக்கியாமே, சரிடா பரவாயில்ல, நம்ம வீட்டிலேருந்து அடுத்த போஸ்டிங்க்கு ஒரு ஆள் வராங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு போகும்போது இந்துமதி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கருணா. ஏய் நான் யார் தெரியுமா, இனிமேட்டுக்கு என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் பார்க்கவே முடியாது, நான் தான் செயலாளர் தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, ஓவராக தான் சீனாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லும்போது, திவாகருக்கு தானே கொடுக்குற மாதிரி இருந்தாங்க, தம்பின்னு தானே சொன்னாங்க, எந்த தம்பின்னு சொல்லியே, ஐயாவுக்கு தான், தலைவரே வந்து என்கிட்ட உனக்கு தான்டான்னு சொல்லிட்டா, உன்னை பத்திரிக்கையோட என் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உன்னை வந்து சந்திக்கிறேன்னு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடித்து பாண்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. டேய் உனக்காடா இப்படி ஒரு இடத்துல கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமேட்டுக்கு என்னெல்லாம் யாரும் வந்து தொட முடியாது அப்படின்னு பாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சரி வா வா, பத்திரிக்கை அடிக்க வேண்டியது இருக்குது, ஃப்ரீயாக தானே இருக்கேன், இனிமேட்டு நான் ஃப்ரீ தான், எனக்கு இனிமேட்டு வேலை பார்க்காமையே வந்து நிறையா வந்து காசெல்லாம் வரப்போகுது அப்படின்னு காமெடியாக வந்து பேசுகிறாங்க. டேய் பாண்டி, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன். சரி சரிப்பா, நீ என்ன சொல்கிறியோ அந்த வழிகாட்டியில் நானும் வந்துடுறேன்ப்பா, எனக்கும் ஏதாவது ஒன்று செய்ய மாட்டியா என்னங்கிற மாதிரி காமெடியாக பேசிட்டு
ஆஃபீஸ்க்கு போயிட்டு எழுதி தராரு நம்ம கருணா. கிருபாகரனோட தம்பியா இருக்கிற எனக்கு, கருணாகரனுக்கு இது மாரி செயலாளர் பதவி கிடைச்சிருக்குன்னு சூப்பரா வந்து எழுதுறாங்க. அந்த இடத்துல உங்க அண்ணன்கிட்ட ஒரு வாட்டி ஒப்புதல் வாங்கிடுறா. அண்ணன் என்னடா சொல்லப் போறாரு? கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு முடிச்சிடுறாங்க. இருப்பினும் எல்லாருக்கும் வந்து குடுக்கும்போது, "நீ உங்க அண்ணன்கிட்ட காட்டுறது தான்டா நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு சாம்பிள் பத்திரிக்கை எடுத்துட்டு, அப்படியே அவங்க அண்ணன் முன்னாடி வந்து போய் பார்க்குறாங்க. பத்திரிக்கைய அடிக்கிற பத்திரிக்கை, இங்கேயே எங்க அண்ணன் உன்ன அடிச்சாங்கன்னா, உனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னு யாருக்கும் தெரிஞ்சிராது. ஆனா, இது எல்லாம் உனக்கு தகுதியே இல்லன்னு சபையில வச்சு, ஸ்டேஜில உனக்கு விழா இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை நீயே கிரியேட் பண்றல்ல, அது எல்லாம் ஸ்டேஜில எங்க அண்ணன் என்ன மாரி பார்க்குறாருன்னு எனக்கு ரொம்பவே வந்து தேவைடா தெரிஞ்சுக்கணும்னு. எங்க அண்ணன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன வைக்க வேண்டிய இடத்துல தான் எங்க அண்ணன் வந்து வைப்பாங்கங்கிற மாரி திவாகர் கேவலமா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, பத்திரிக்கைய வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ப திவாகர் பார்க்க பார்க்க செம்மையா வந்து கோவம் வருது அந்த இடத்துல திவாகருக்கு. இருப்பினும் கொஞ்சம் அமைதியா இரு திவாகர். அப்பதான் வந்து ஸ்டேஜ்ல நம்ம நல்லபடியா வந்து பெர்ஃபார்மன்ஸ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணன் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப, "அண்ணே நான் செக் பண்ணிட்டேண்ணே. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குன்னு." போற போக்குல வந்து சொல்லிடுறாங்க. "நமக்கு 1000 வேலை இருக்குண்ணே. இவன் பார்த்துக்கட்டும். எல்லாருக்கும் வந்து இவனே வந்து இவன் கையால வந்து குடுக்கட்டும். அதானே சரியா இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, "சரிடா. இது மாரி ஃபங்ஷன் வச்சிருக்கோன்னு எல்லார்கிட்டயும் வந்து கிராண்டியரா வந்து வச்சிருக்கோன்னு சொல்லிடு சரியா? இந்த வாட்டி தலைவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படணும்டா. அதுதான் நமக்கு முக்கியம்." "சரிண்ணே, சிறப்பா வந்து செஞ்சிடலாண்ணே. நான் பார்த்துக்கிறேண்ணேன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல பட்டு வேட்டி, பட்டு சட்டையெல்லாம் வந்து போட்டுட்டு, மாஸா வந்து நிற்கிறாப்புல அந்த இடத்துல. இத பார்த்த உடனே, "என்னப்பா இது? போம்போது வந்து பேண்ட் சட்டையோட போன, வரப்போ வந்து கூலிங் கிளாஸு, 10 பவுன் செயினு, பிரேஸ்லெட்டு, சட்டை இதெல்லாம் பளபளன்னு இருக்கே." "ஆமா, இனிமேட்டுக்கு பளபளன்னு தான் இருக்க போறேன். நான் யாரு? இனிமேட்டுக்கு இந்த ஏரியால ஐயா எவ்வளோ பெரிய மவுசுன்னு இன்னும் 2 நாள் கழிச்சு உனக்கு தெரியும்டி." "சரி, சரி, சரி, சரி. பார்த்து போப்பா. பரவால்ல. இத்தன வருஷம் வந்து இருந்ததுல தலைவர் பார்த்து ஒரு நல்ல இடமா வந்து குடுத்துருக்காரு. அதுவரைக்கும் சந்தோஷம் தான்." அப்படின்னு நம்ம இந்துமதி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே வந்து எல்லாம் நல்லா தானடா போயிட்டுருக்கு. அண்ணே நீ சொன்ன மாரி எல்லாருக்கும் வந்து பத்திரிக்கை வச்சாச்சுண்ணே. 1000 பேர் கிட்ட வந்து வச்சாச்சு. அவங்க எல்லாரும் வந்து கலந்துப்பாங்கண்ணே. மேடையும் பிரம்மாண்டமா வந்து போடுறேண்ணே. சுமார் ஒரு 120 அடியில ஏகப்பட்ட பேர் 100 பேர் உட்கார்ற அளவுக்கு சூப்பரா பெரிய பிரம்மாண்டமான மேடை போடுறேண்ணே அப்படின்னு சொல்லும்போது, "சூப்பர்ரா! பரவாயில்லையே! திவாகருக்கு ஒண்ணுனா பார்த்து பார்த்து செய்றான் போல இருக்கே! என் தம்பினா சும்மாவா?" அப்படின்னு கிருபா வந்து தன்ன தான் நெனச்சு பேசுறாங்கன்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கருணா. ஆனா, அவரு திவாகரன் நெனச்சு தான் கிருபாகரன் பேசுறது நம்ம கருணாக்கு சுத்தமா வந்து தெரியல. ரொம்பவே சுவாரஸ்யமா வந்து கொண்டு போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேடையில இவரு எப்படிப்பட்டவரு? அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில நம்ப கருணாக்கு வந்து தெரிய போது. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. ரொம்பவே சுவாரஸ்யமா எக்ஸ்ட்ரார்டினரியா வந்து கொண்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கருணா ஏதாவது ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே எங்கேஜா சூப்பரா வந்து கொண்டு போறாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்துமதி தான் கருணாவ தேத்தி கொண்டு வருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அவங்க அண்ணன் மேல இவ்வளோ நாளா ஒரு பிம்பம் வந்து வச்சிருக்காங்க. ஆனா, அவங்களும் நம்மள திவாகர் போல தான் நெனைக்கிறாங்கங்கிற விஷயம் கருணாக்கு கூடிய சீக்கிரம் வந்து தெரியற போல தான் எபிசோட வந்து கொண்டு போக போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.